சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகள், நிறைய பூஜைகள், வித்தியாசமான பண்டிகைகள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரோம். நிறைய நேர்த்திக்கடன்களை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வித்தியாசமான நேர்த்திக்கடனை பற்றி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். அம்மனுக்கு வந்து நிறைய நேர்த்திக்கடன் நம்ம வந்து இருப்போம். வயிற்று வலி சரியில்லை அப்படின்னாக்கா வயத்தில் வந்து மாவிளக்கு போடுற நேர்த்திக்கடன்லாம் வந்து நடக்குது இன்னுமே. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான நேர்த்திக்கடனை மக்கள் வந்து செலுத்துகிற ஒரு ஊரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன கோவிலில் எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நேர்த்திக்கடன்கள் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நடக்கணும் அப்படின்னாக்க ஒரு 7 வாரம் விளக்கு போடுறேன், அதே மாதிரி மிளகு விளக்கு போடுறேன், இல்லை வராகி அம்மனுக்கு வந்து தேங்காயில் நெய் விளக்கு போடுறேன், இது மாதிரிலாம் நம்ம வேண்டிக்கிட்டு செய்கிறது வந்து உண்டு. ஆனால் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு ஒரு ஊர்லேயே வந்து பார்த்திங்கனாக்க வேலை கிடைக்கணும், அதுவும் கவர்மெண்ட் வேலையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க வேலை கிடைச்ச உடனே வந்து பார்த்திங்கனாக்க அந்த ஊரில் உள்ள மக்கள் தொடப்பத்தால் அடித்து சேற்றை வந்து வாரி பூசிக்கொண்டு ஒரு வித்தியாசமான திருவிழா வந்து ஒரு நேர்த்திக்கடனாக வந்து இன்றைக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த ஊரில் அப்படின்னாக்கா தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில், அந்த ஆண்டிப்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில் உள்ள அம்மன் கோவிலில் அத்தனையிலையுமே சித்திரை திருவிழாவில் இதை மாதிரி ஒரு விமர்சையாக வந்து ஒரு திருவிழா வந்து நடக்குதுங்க. அதுலேயும் முக்கியமாக ஆண்டிப்பட்டி அருகே கோத்தலூத்து ஊராட்சிக்கு உட்பட்ட மரவப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவில் திருவிழா அப்படின்னு ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக இன்றைக்கும் உலக மக்கள் அளவில் வந்து பேசப்படுது. அந்த திருவிழாவில் எதை மாதிரி நேர்த்திக்கடன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஊரில் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசி பங்குனி மாதங்களில் அதிகமாக திருவிழா வந்து நடக்கும். சித்திரை மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அழகாக வந்து மஞ்சள் நீர்லாம் ஊற்றி கிராமமே வந்து காப்பு கட்டி அதுக்கப்புறம் திருவிழா ஊராக அம்மனை வந்து அலங்கரித்து 18 பட்டி கிராமத்துக்கும் வந்து கொண்டு வந்து அதுக்கு வந்து காவு கொடுத்து இது மாதிரி பல தரப்பட்ட திருவிழாக்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து நடக்கிறது வந்து உண்டு. மக்கள் இன்றைக்குமே வந்து சித்திரை திருவிழாலாம் ரொம்ப விமர்சையாக ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கொண்டாடுறாங்க. ஒரு திருவிழா அப்படின்னாலே ஊரே வந்து களைக்கட்டும்னு சொல்லுவாங்க. அவங்களோட சொந்தக்காரவங்கெல்லாம் வந்து ஊர்லேருந்து வரவழைப்பாங்க. ரொம்ப தடபுடலாக சமையல் சாப்பாடு அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மைக் செட்டு கட்டி பாட்டு திருவிழா கோலம்னா ஊரே வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அதை மாதிரி ஒரு திருவிழா தான் இந்த திருவிழா. இந்த ஊர் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா மாமன் மச்சான்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தொடப்பத்தால் அடிக்கிற வினோத நிகழ்வு வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஊரோட மையப்பகுதியில் இருக்கிற முத்தாலம்மன் கோயில் பக்கத்தில் ஆண்கள் மட்டுமே வந்து திரண்டிருப்பாங்களாம். சுற்றி ஏராளமாக பெண்கள் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களாம். தண்ணீர் வந்து டேங்க்ல வந்து டிராக்டர் வச்சு அடிப்பாங்களாம். அந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இடம் ஃபுல்லுமே வந்து கொட்டிட்டு போகுமா. கோயிலை சுற்றி வந்து சாமி பாடல்கள் வந்து தொடர்ந்து வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த ஊரே திருவிழா கோலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த திருவிழா அந்த ஊரே வந்து திரும்பி பார்க்க வச்சது எல்லாரையுமே. ஆண்கள் வந்து கைகளில் பொம்மை அரிவாளோட கருப்பசாமி ஐயனார் போல வேஷம் அணிஞ்சு அங்கே வந்து துள்ளி குதிச்சு ஆடுவாங்களாம். சிறிது நேரத்தில் அந்த பகுதி சேரும் சகதியுமாக ஆனதுக்கப்புறம் ஆண்கள் தங்களுக்கு வச்சிருந்த துடப்பத்தை கொண்டு சேத்துல நினச்சி ஒருவர் மாறி முதுகில் அடிச்சுக்குவாங்களாம். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மாமன் மச்சானை கூட விடாமல் அவங்களையும் வந்து சேத்த வாரி அள்ளி அடிப்பாங்களாம். இதை மாதிரி ஒரு வித்தியாசமான திருவிழா இந்த ஊரில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் சேலையெல்லாம் அணிஞ்சு நகை பூலாம் வச்சு பள்ளி மாணவிகள் போல் பாவாடை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டும் வந்து வேடம் விட்டுட்டு வருவாங்க. பெண் வேடம் விட்டு அதே மாதிரி கடவுள் மாதிரி வேடம் விட்டெல்லாமும் வந்து வருவாங்களாம். அந்த ஊரில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இருக்குது. எல்லாருமே வந்து விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஊர் சேர்ந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்திங்கனாக்க அரசாங்க வேலை, அதாவது இராணுவத்திலையும் அதே மாதிரி போலீஸ் வேலையிலும் வருவாய்த்துறையிலும் கல்வித்துறையிலும் இதை மாதிரி அரசு பணிகளில் இருக்கிறாங்களாம். அந்த அரசு பணி கிடைக்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு முத்தாலம்மனை வந்து
வேண்டிக்கிட்டு இதை மாதிரி ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துறது அந்த ஊர் வழக்கமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. நேர்த்திக்கடன் செலுத்துகிற ஆண்கள் அத்தனை பேருமே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்திலையும் போலீஸ்லேயும் வந்து இருக்கிறவங்க தான் வந்து நேர்த்திக்கடன் செலுத்த அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த முன்னோர்கள் பின்பற்றிய அந்த பாரம்பரியத்தை இன்றைக்குமே வந்து பின்பற்றி அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு நம்ம வந்து மனசார வேண்டி அது நடந்தது அப்படின்னா அது நன்றி வந்து மக்கள் வந்து அம்மனுக்கு வந்து செலுத்துவாங்க இல்லையா? அதே மாதிரி எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அரசாங்க வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஆண்கள் வந்து உடல் முழுவதும் சேற்று மண்ணை பூசி வந்து நேர்த்திக்கடனை வந்து செலுத்துகிறாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க சேற்று மண்ணை பூசி ஒருவருக்கொருவர் தென்னை மட்டையால் அடித்து கொள்ளும் வழக்கம் தான் இருந்துதான். நடைவில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மட்டை கிடைக்கல அப்படிங்கிறதுனால போக போக வந்து அந்த தென்னை மட்டையால் செஞ்ச துடப்பத்தால் சேற்றை வந்து வாரி இறைச்சி அடித்து அந்த நேர்த்திக்கடனை வந்து செலுத்துகிறாங்க. இதை மாதிரி அடிச்சுக்கிறதுனால பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. மழை வந்து பொழியும், விவசாயம் செழிக்கும், நோய் நொடிகள் இல்லாமல் போகும் அப்படின்னு இன்றைக்குமே நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. காலப்போக்கில் வந்து தென்னை மட்டைக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி துடப்பத்தால் சேற்றில் வந்து நினச்சி அடிக்கும் பழக்கமாக வந்து மாறி போச்சு. மாமன் மச்சான் உறவுகளை ஒருவரோட அடிக்கிறதுனால யாருமே இதை வந்து தப்பாக நினைக்காம நேர்த்திக்கடனாகவே அம்மனுக்கு செலுத்துகிற நன்றியாகவே வந்து பார்க்குறாங்க. சித்திரை மாதத்தில் இப்போ சமீபத்தில் இதை மாதிரி ஒரு திருவிழா நடந்து அத்தனை பேரையும் வந்து திரும்பி பார்க்குற விதமாக வந்து இந்த திருவிழா வந்து அமைஞ்சிருக்கு. சாமி கும்பிட்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஊரில் வந்து அனைவரையுமே வந்து காப்பு கட்டி விரதத்தை வந்து மேற்கொள்ளுவாங்களாம். வெளிநாட்டிலேருந்து கூட மக்கள் கூட்டம் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த முத்தாலம்மனை அலங்கரித்து நள்ளிரவில் பக்கத்து ஊரில் இருந்து பட்டாசு வெடித்து ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு வருவாங்களாம். பட்டு உடை நகைகள் அணிஞ்சு வரும் அம்மனுக்கு காலையில் மாவிளக்கு வந்து போட்டு வந்து அம்மனை வந்து அழைப்பாங்க. அதை தொடர்ந்து முளைப்பாரி திருவிழா நடக்கும். பால் குடம் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த பிறகு துடப்பத்தால் அடிக்கிற நிகழ்வு இந்த திருவிழா வந்து நடக்கும். இறுதியாக ஊரில் தெற்கு ஊர்வலமாக அழைச்சி செல்லப்பட்டு அம்மன் வந்து சிலை வந்து உடைக்கப்படுற மாதிரி ஒரு திருவிழா வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் ஊரே கோலாகலமாக இருக்கிற மாதிரி கொண்டாடிட்டு வராங்க. இந்த திருவிழா சித்திரை மாதத்தில் வந்து கொண்டாடுறாங்க. இந்த முத்தாலம்மன் திருவிழா அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடுற ஒரு திருவிழாவாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நினைத்தது அத்தனையும் நடக்கிற ஒரு முத்தாலம்மன் திருவிழா இன்னைக்கு வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.